என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 59வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். நானோ உம்முடைய வல்லமையை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, காலையிலே உடைய கிருபையை புகழுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்கிறதை சற்று நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் வாழ்க்கையிலே இந்த சங்கீதத்தை அவர் கொடுத்த பொழுது, தாவீது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போனார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த சங்கீதத்தின் பின்னணியை சற்று நிதானித்து பாருங்கள். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஒரு திரள் கூட்டத்தை, ஏவலாட்களை அனுப்பி தாவீதை எப்படியாவது கொன்று போட்டு விட்டு வாருங்க என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான். இது தாவீதுக்கு தெரிய வருகிறது. அந்த சமயத்திலே அவர் கர்த்தருடைய சமூகத்திலே எப்படி அறிக்கை செய்கிறார்? நானும் உடைய வல்லமையை புகழ்ந்து பாடுவேன், உடைய கிருபையை பாடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த ஸ்தானத்தில் நாம் காணப்பட்டிருந்தால் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாய் காணப்படும்? பல பேர் சவுலை திட்டி தீர்த்திருப்பார்கள், ஏவலாட்களை சபித்திருப்பாங்க. அவன் நாசமாக போட்டோம், என்னை இப்படி துரத்தி கொண்டே வரானே, இப்படி தான் வந்திருக்கோம். ஆனால் தாவீது செய்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். நானும் உம்முடைய வல்லமையை புகழ்ந்து பாடுவேன், கிருபையை புகழுவேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, பாதை எதுவானாலும், எப்பேற்பட்ட நெருக்கமானாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வழியாய் கடந்து போனாலும், மற்றவர்கள் தூஷித்தாலும், மற்றவர்கள் நம்மை கொடிதான வார்த்தைகளை சொல்லி திட்டி தீர்த்தாலும், கர்த்தருடைய வல்லமையை புகழ்ந்து பாடுங்கள், அப்படி கிருபையை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டையிலே நெருங்கி சேர ஆரம்பியுங்கள். அவரை துதித்து கொண்டே இருக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் சகலத்தை மாற்றுவார் பாருங்கள். தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவு அருமையான மாற்றத்தை கொண்டு வந்தார் அல்லவா? அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்படத்தக்கதாய் எல்லா சமயத்திலும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.